வணக்கம் நண்பர்களே, இது நமது இந்து தமிழ் கலாச்சாரம். கோவில் கருவறை மேல் கஜலட்சுமி இருப்பது ஏன் தெரியுமா? இந்த ரகசியத்தை தெரிந்து கொண்டால் இனி எந்த கோவிலுக்கும் சென்றாலும் முதலில் அவரையே வணங்குவீர்கள். ஒரு கோவிலுக்குள் நுழையும் போது நமது கவனம் பெரும்பாலும் மூலவரின் தரிசனத்தின் மீதே இருக்கும். ஆனால் பல நூற்றாண்டுகளாக நம் முன்னோர்கள் கோவில் கட்டிடக் கலையில் மறைத்து வைத்திருக்கும் சில ஆன்மீக ரகசியங்களை நாம் கவனிக்காமல் கடந்து செல்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு அதிசய ரகசியம்தான் கருவறை நுழைவு வாயிலின் மேல் அமர்ந்திருக்கும் கஜலட்சுமி. மகாலட்சுமியே சரணம், கஜலட்சுமியே சரணம், ஆதிலட்சுமியே சரணம், சந்தானலட்சுமியே சரணம், தனலட்சுமியே சரணம், தானியலட்சுமியே சரணம், விஜயலட்சுமியே சரணம், வீரலட்சுமியே சரணம், மகாலட்சுமி ஜெயலட்சுமி சரணம் சரணம் சரணம். சிவன் கோவில், விஷ்ணு கோவில், முருகன் கோவில், விநாயகர் கோவில் என எந்த ஆலயத்திற்கு சென்றாலும் கருவறையின் மேற்பகுதியில் தாமரை மலரின் மீது அமர்ந்து இருபுறமும் யானைகள் அபிஷேகம் செய்வது போன்ற அழகிய திருக்கோலத்தில் ஒரு தெய்வீக திருவுருவம் காணப்படும். அவர் வேறு யாருமல்ல, அஷ்டலட்சுமிகளில் ஒருவரான கஜலட்சுமி. ஆனால் ஏன் அனைத்து கோவில்களிலும் இவரது உருவம் மட்டும் கருவறை வாசலின் மேல் அமைக்கப்பட்டுள்ளது? அதற்கு பின்னால் மிக ஆழமான ஆன்மீக தத்துவம் மறைந்து கிடக்கிறது. மகாலட்சுமியின் 8 முக்கிய திருவுருவங்களே அஷ்டலட்சுமிகள் என்று அழைக்கப்படுகின்றனர். அவற்றில் மிகவும் மங்களகரமான வடிவமாக போற்றப்படுபவர் கஜலட்சுமி. கஜம் என்றால் யானை. எனவே யானைகளால் அபிஷேகம் செய்யப்படும் லட்சுமி என்ற பொருளில் இவருக்கு கஜலட்சுமி என்ற பெயர் ஏற்பட்டது. பார்க்கடல் கடைந்த போது அமிர்தத்துடன் தோன்றிய தெய்வீக சக்திகளில் ஒருவராக கஜலட்சுமி போற்றப்படுகிறார். தாமரை மலரின் மீது வீற்றிருந்து இருபுறமும் யானைகள் தங்கள் துதிக்கைகளில் பொற்குடங்களை ஏந்தி திருமஞ்சனம் செய்வது போன்ற தோற்றத்தில் இவர் காட்சியளிக்கிறார். தமிழில் இவரை வேளத்திரு என்றும் அழைப்பார்கள். இந்து சமயத்தில் யானை என்பது வெறும் விலங்கு அல்ல. அது ராஜயோகம், அரசாட்சி, அதிகாரம், புகழ், செல்வம், வெற்றி, நிலையான வளம் ஆகியவற்றின் அடையாளமாக கருதப்படுகிறது. இருபுறமும் யானைகள் அபிஷேகம் செய்வது என்பது வளம் தொடர்ந்து பெருகட்டும் என்ற தெய்வீக அர்த்தத்தை வெளிப்படுத்துகிறது. அதனால்தான் கஜலட்சுமி செல்வத்தை மட்டுமல்லாமல் அந்த செல்வத்தை பாதுகாக்கும் சக்தியையும் அருள்பவளாக கருதப்படுகிறாள். இது வெறும் அலங்காரத்திற்காக வைக்கப்பட்ட சிற்பம் அல்ல. பழமையான ஆகம சாஸ்திரங்களிலும் கோவில் கட்டிடக் கலையிலும் கருவறை என்பது பிரபஞ்சத்தின் மையமாக கருதப்படுகிறது. பக்தர்கள் கருவறைக்குள் இருக்கும் மூலவரை தரிசிக்கச் செல்லும் முன் முதலில் அவர்களுக்கு மங்களமும் செழிப்பும் ஆன்மீக தகுதியும் கிடைக்க வேண்டும். அதற்காகவே கருவறை வாசலின் மேல் கஜலட்சுமி அமைக்கப்பட்டுள்ளார். அதாவது இறைவனை தரிசிக்க வரும் பக்தருக்கு முதலில் லட்சுமி கடாட்சம் கிடைக்கட்டும், அவர்களின் வாழ்க்கையில் வளமும் அமைதியும் நிலைக்கட்டும், தெய்வ அருளை பெறும் தகுதி அவர்களுக்கு உண்டாகட்டும் என்ற ஆசீர்வாதத்தின் அடையாளமாக கஜலட்சுமி அமர்த்தப்பட்டுள்ளார். இதற்கான பதில் மிக அழகானது. கஜலட்சுமி என்பது ஒரு தனிப்பட்ட தெய்வத்தின் துணைவி என்ற நிலையை தாண்டி மங்களம் மற்றும் செழிப்பின் தெய்வீக சக்தி என்று கருதப்படுகிறார். அதனால் எந்த தெய்வத்தின் ஆலயமாக இருந்தாலும் அந்த ஆலயத்திற்கு வரும் பக்தர்கள் அனைவருக்கும் வளம், நிம்மதி, ஆனந்தம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக கஜலட்சுமி நிறுவப்படுகிறார். நீங்கள் வீட்டில் ஏற்றும் காமாட்சி விளக்கின் நடுப்பகுதியை கவனித்தால் அதிலும் கஜலட்சுமியின் உருவம் இருக்கும். வீட்டில் விளக்கு ஏற்றும் போது இருள் நீங்க வேண்டும், வறுமை அகல வேண்டும், செல்வம் பெருக வேண்டும், குடும்பத்தில் அமைதி நிலைக்க வேண்டும் என்பதற்காகவே கஜலட்சுமி விளக்கில் இடம்பெற்றுள்ளார். பக்தர்கள் நம்பிக்கையின்படி கஜலட்சுமியை மனமுருகி வழிபட்டால் வீட்டில் செல்வ வளம் பெருகும், குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்கும், மனக்கவலைகள் குறையும், தொழில் மற்றும் வியாபார வளர்ச்சி ஏற்படும், நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், குழந்தை பாக்கியம் மற்றும் குடும்ப விருத்தி அமையும், ராஜயோக அமைப்புகள் உருவாகும் என பல நன்மைகள் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. ஆவணி மாத வளர்பிறை தசமி திதியில் அனுஷ்டிக்கப்படும் கஜலட்சுமி விரதம் மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. அதே போல புதன்கிழமைகளில் விளக்கு ஏற்றுதல், தாமரை மலர் சமர்ப்பித்தல், மகாலட்சுமி அஷ்டோத்திரம் பாராயணம் செய்தல் போன்ற வழிபாடுகள் பலர் செய்து வருகின்றனர்.
அடுத்த முறை எந்த கோவிலுக்கு சென்றாலும் நேராக கருவறைக்குள் செல்லும் முன் ஒரு நிமிடம் நின்று மேலே பாருங்கள். தாமரையில் அமர்ந்து யானைகளின் அபிஷேகத்தை ஏற்றுக்கொண்டிருக்கும் கஜலட்சுமியை காண்பீர்கள். அந்த ஒரு தரிசனம் இறைவன் அருளோடு வளமும் சேர வேண்டும் என்ற நம் முன்னோர்களின் ஆழமான ஆன்மீக சிந்தனையை நினைவூட்டும். மூலவரின் அருளை பெறுவதற்கு முன் மங்களத்தின் வடிவமான கஜலட்சுமியின் அருளையும் பெற்று மன நிறைவுடன் இறைவனை தரிசிப்போம். அதுவே நம் ஆலய மரபின் அழகும் ஆன்மீக ரகசியமுமாகும். இது போன்ற மேலும் பல கருத்துள்ள சிறுகதைகள், தெய்வீக வரலாறுகள் அனைத்தையும் படிக்க இந்து தமிழ் கல்ச்சர் பக்கத்தை பின்தொடருங்கள். உங்கள் கருத்து என்ன? நீங்கள் கோவிலுக்கு செல்லும் போது கருவறை வாசலின் மேல் இருக்கும் கஜலட்சுமி திருவுருவத்தை கவனித்ததுண்டா? இனிமேல் தரிசிக்கும் போது முதலில் அவரை வணங்குவீர்களா? உங்கள் பதிலை கருத்துக்களில் பகிருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக கதைகளுக்கு நமது இந்து கலாச்சாரம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் அண்ட் ஷேர் செய்யுங்கள்.